நேத்ரா டாரோ அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நாள் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது டாரோவை பற்றிய புரிதல் மற்றும் உங்களுக்கான பலன்கள், பொது பலன்கள். தனிப்பட்ட பலன்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்பர் 8056506597. நேத்தோட டிஸ்கவுண்ட் முடிஞ்சு சரிங்களா? இன்னையிலேருந்து நார்மல் சார்ஜஸ் வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அன்புடன் அவர் உங்களிடத்தில் சொல்ல நினைப்பது என்ன, சரிங்களா? அன்பாக சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா சில சமயம் நம்ம நினைப்போம், அவங்க சொல்லும்போது அன்பில்லாமையே சொல்கிறாங்க, நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, ஆக மொத்தம் லவ்வே இல்லை, அன்பே இல்லை, அந்த மாதிரியெல்லாம் நம்ம நினச்சிக்கிறோம், சரிங்களா? இது வந்து நான் ஓப்பனாக வைக்கிறேன். நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லை நீங்கள் லவ் பண்ணுறீங்க, இல்லை கப்பிள்ஸாக இருக்கீங்க, கணவன் மனைவியாக இருக்கீங்க, எப்படி வேணாலும் இருக்கட்டுமே, சரிங்களா? ஆக மொத்தம் அவங்க வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க, அன்போடு தான் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அன்பில்லை அப்படியெல்லாம் நினச்சிக்காதீங்க. ஏன்னா சில பேர் பர்சனல் ரீடிங் கேட்கும்போது நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, மேம் நிஜமாலுமே அவங்களுக்கு என் மேலே அன்பு இருக்கா, லவ் இருக்கா அப்படின்ட்டு கேட்குறீங்க, சரிங்களா? அதனால் அன்போடு சொல்கிறாங்க. அதை ஞாபகத்தில் வச்சுட்டு இந்த மெசேஜ் கேளுங்க, சரிங்களா? நம்ம பார்த்துருவோம். அது போக நம்ம இன்றைக்கி ஏஞ்சல் மெசேஜஸும் பார்த்துடலாம். இங்கே மெசேஜ் வரும்போது கிளாரிஃபை பண்ணணுன்னா பண்ணிடலாம். ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்ல வராங்க, அது போக சாம்ஸ் பார்த்துடலாம் இன்றைக்கி. ஓகேங்களா? ஓகே. ஃபோன் கால், வாவ்! இந்த ஆங்கிள் உங்களுக்கு ஓகேவா இருக்கான்ட்டு பாருங்கள், சரிங்களா? ஃபோன் கால் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசணும்னு நினைக்கிறாங்க, கணவன் மனைவியாக இருக்கீங்க, தள்ளி இருக்கீங்க, இல்லை அவங்க வந்து அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க, இல்லை நீங்கள் எங்கேயாச்சும் வெளியில் போயிருக்கீங்க, அவங்க இன்னும் ஃபோன் பண்ணல அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க, ஃபோன் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? வா, ஓகே. நோ யூ ஆர் ராங். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்துச்சுன்னு நினைக்கிறேன், இல்லையா? நோ யூ ஆர் ராங். அப்போ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அவங்கள பற்றி நான் தப்பாக நினச்சிட்டு இருந்தேங்க மேம், நோ யூ ஆர் ராங் என்னோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் என்ன நினச்சிட்டு இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அவங்கள பற்றி ஏதாச்சும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்லை நீ தப்பு, நீ நினைக்கிறது தப்பு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே, சரி, எது கிளாரிஃபை பண்ணலாம் அப்படின்ட்டு அப்புறம் பார்ப்போம், சரிங்களா? டூ யூ லவ் மீ? ஓஹோ, நீங்கள் அவங்கள லவ் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? டூ யூ லவ் மீ? உங்களால் அவங்ககிட்ட பதில் சொல்ல முடியுமான்னு தெரியல. இன்கேஸ் சொல்ல முடியல அப்படின்னா, நீங்கள் அவங்கள லவ் பண்ணுறீங்கங்கிறத நீங்கள் காமிங்க எப்படியாச்சும் ஏதோ ஒரு வகையில். ஓகேங்களா? ஓகே. ஷால் ஐ ட்ரஸ்ட் யூ? ஓ, என்னது இது, இவ்வளோ கேள்வி வருது. டூ யூ லவ் மீ? ஷால் ஐ ட்ரஸ்ட் யூ? ஷால் ஐ ட்ரஸ்ட் யூ? நான் உன்னை நம்பலாமா? மேம், இதெல்லாம் நான் தான் அவர்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இருக்கலாம். சில சமயம் மட்டும்தான் டாரோ வந்து ஐ மீன் ரிவர்சல்ஸில் இந்த சென்ஸ் அவங்க உங்ககிட்ட கேட்குறாங்க இதை, ஆனால் நீங்கள் நினைப்பீங்க நான் தான் இதை உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. ஸோ உங்களை நம்பலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இந்த கார்டு முதலேருந்தே இடிச்சிட்டேன் டேபிளில் நல்லா. ஓகே, யூ டிசர்வ் மோர். என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு அவங்க இன்னுமே நிறைய அன்பு காட்டணும், உங்களுக்கு இன்னுமே நிறைய செய்யணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் அதுக்கு தகுதியானவர். நீங்கள் அதாவது உங்களுக்கு அவங்க என்னென்னலாம் செஞ்சுருக்கணுமோ அது எல்லாமே அவங்களால செய்ய முடியல, அதனால் அவங்க நினைக்கிறாங்க. அது சில சமயம் இந்த மெசேஜ் எப்படி வரும் அப்படின்னா, அவங்க ஏன் அமைதியாக இருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை அவங்களால செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சில சமயம் அவங்க அமைதியாக இருப்பாங்க, சரிங்களா? ஓகே. ஐம் ரிசீவிங் சயின்ஸ் ஃப்ரம் தி யூனிவர்ஸ். உங்களை பற்றி அவங்களுக்கு யூனிவர்ஸ் கிட்ட இருந்து, பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து சயின்ஸ் கிடைக்குது,
சரிங்களா? உங்க பேரு, இல்ல நீங்க 2 பேர் சேர்ந்து ஏதாச்சும் ஒரு பாட்டு கேட்பீங்க. அந்த மாரி. அப்படின்னா அந்த பாட்டு, இல்ல பேர்ட்ஸோட சத்தம், அந்த மாதிரி. சரிங்களா? ஓகே. லெட் அஸ் ஸ்டார்ட். வாவ்! லெட் அஸ் ஸ்டார்ட் ஆல் ஓவர் அகெயின். நம்ம மறுபடியும் முதலேருந்து தொடங்கலாமா? அநேகமா சில பேர் ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து தொடங்கியிருந்தீங்கன்னா, ரொம்ப வருஷமா இல்ல, ரொம்ப மாசமா நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க. இல்ல ஒரு பழக்கம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. இவ்ளோ காலமா ஒரு பழக்கம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. அது வந்து விட்டு போச்சு. ஒரு கொஞ்சம் மாசமா அந்த பழக்கமே விட்டு போச்சு. இப்போ நீங்க ஃப்ரெண்ட்லியா இருந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போய் இப்போ லவ்வர்ஸ் ஆயிட்டீங்க அப்படின்ட்டு வைங்களேன். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சரி நம்ம முதலேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோமா? அப்படிங்கிற மாரி ஆச்சு. வாவ்! அந்த அளவுக்கு அவங்களுக்கு உங்க மேல அன்பு இருக்கு. உண்மையாலுமே இது ரொம்ப பெரிய விஷயம். வாவ்! ஓ மை குட்னஸ்! இங்க பாருங்க கன்ஃபர்மேஷன். ஐ லவ் யூ. வாவ்! இந்த ஆங்கிள் நல்லா இருக்கும் போலயே இல்லையா? எனக்கே இந்த ஆங்கிள் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏதோ ட்ரை பண்ணேன். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இதில் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. சரி, ஷால் ஐ ட்ரஸ்ட் யூ? வேணா ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஷால் ஐ ட்ரஸ்ட் யூ? டூ யூ லவ் மீ? ஏன் வந்து நீ என்ன விரும்புறியா, நான் உன்னை நம்பலாமாங்கிறத வந்து ஏன் கேட்குறாங்க அப்படின்ட்டு வேணால் நம்ம கேட்டு பார்ப்போமா? கேட்டு பார்த்துட்டு நம்ம ஏஞ்சல் மெசேஜஸ்க்கு போயிடுவோம். சரிதானே? ஓகே. யூனிவர்ஸ் ப்ளீஸ் கிளாரிஃபை. ஃபோன் கால் கிளாரிஃபை பண்ணி பார்ப்போமா? ஃபோன் பண்ணால் என்ன சொல்லுவாங்க? ஏன்னா என்ன சொல்ல வராங்கன்னு தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபோன் பண்ணால் என்ன சொல்லுவாங்கன்ட்டு பார்ப்போமா? அது பார்த்துட்டு ஷால் ஐ ட்ரஸ்ட் யூ ஏன் வந்து நம்பலாமான்ட்டு கேட்குறாங்க, ஏன் அந்த கேள்வி இப்போ வருது அப்படின்ட்டு நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? யூனிவர்ஸ் ப்ளீஸ் கிளாரிஃபை ஃபோன் கால். வாட் டு தே வாண்ட் டு டாக் when they do a phone call? Oh. Mm-hmm. One more. Oh, okay. அவங்களுக்கு ஏதோ ரொம்ப பாரமாக இருக்குது, தனியாகவே உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க போல இருக்குது. இன்கேஸ் அவங்க ஆஃபீஸில் இருக்காங்க, வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, அங்கே ஏதோ ஒரு பாரம், அவங்க ஏதோ தனியாக உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு ஒரு அமைதியான சூழ்நிலை கிடைக்காதா, ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் செட் கிடைக்காதா, ஒரு நிம்மதி கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அதை தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. பட் ஸ்டில் நம்ம அதையும் மறுபடியும் கிளாரிஃபை பண்ணுவோம். சரிங்களா? ஏன் வந்து அது என்ன பாரம் அவங்களுக்கு, ஏன் வந்து தனியாக ஃபீல் பண்ணுறாங்க, லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க, ஏன் வந்து நிம்மதி இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்தா ஓகே, ஏகப்பட்டது இருக்குது கீழே கதை இல்லையா? அன்பு இருக்குது, ஆனால் காட்ட முடியல, ரொம்ப யோசனையில் இருக்காங்க. ரொம்ப அதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னாலும் அவங்க ரொம்ப யோசிச்சு தான் ஸ்டெப் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இருக்காங்க. ஏதோ ஒரு உண்மையை சொல்லணும், சொல்லாமையே இருக்காங்க. இதில் விஷயம் என்னென்னா, ஏதோ ஏதோ ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. அதை விட ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. அதாவது ஏதோ ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சாங்கங்கிறத சொல்லணும்னு நினச்சாங்க. புரிஞ்சுதானே? ஆனால் சொல்லலை. ஏன்னா அதை செய்யலை. இது என்ன இப்படி ஒரு மெசேஜ் வருது? மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி இதை நீங்கள் இன்னொரு தடவை கேட்டுக்கோங்க. என்னால் இன்னொரு தடவை சொல்ல முடியல. ஓகே. அது மட்டும் இல்லை, ஒரு அதாவது உங்களை எங்கேயாச்சும் வெளியில் கூட்டிகிட்டு போகணும், சும்மா எங்கேயாச்சும் வெளியில் கூட்டிகிட்டு போய் ஒரு காஃபி ஷாப், அந்த மாதிரி காஃபி ஷாப் இல்லை
ஜூஸ் அந்த மாதிரி. எனக்கு இந்த கிங் ஆஃப் நைட் ஆஃப் கப்ஸ் பார்த்தா காஃபி ஞாபகம் தான் வருது. ஏன்னா நான் ஒரு காஃபி பிரியை, அதனால் ஓகே. எங்கேயாச்சும் ஒரு காஃபி ஷாப் கூட்டிகிட்டு போகணும், பேசணும், ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் கொஞ்ச நேரம் அப்படின்ட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அதை பண்ணலை. இல்லை மேபி நீங்கள் 2 பேரும் பேசியிருந்துருக்கலாம் அப்படி. சரி நாளைக்கு நம்ம காஃபி ஷாப் போகலாமா, கேஃபிட்டேரியா காஃபி ஷாப் போகலாமா, இல்லை ஏதாச்சும் ஜூஸ் ஷாப் போகலாமா, இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் பேசியிருக்கலாம். அது மட்டும் இல்லை, யாராவது அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறது, ஃபினான்ஷியலி ஒரு சப்போர்ட் கேட்டிருந்தீங்கன்னாலோ, அது அவங்களால பண்ண முடியாமல் போயிருந்துச்சு அப்படின்னாலும் அதுவும் அவங்களுக்கு பாரமாக இருக்குது. ஸோ பாரமாக இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்க உங்களுக்காக செய்யணும்னு நினச்ச நிறைய விஷயங்கள் அவங்க உங்களுக்காக செய்யலை. அதை நினச்சி பார்க்கும்போதே அவங்களுக்கு பாரமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அதெல்லாம் செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கான ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் தேவைப்படுது. அந்த அளவுக்கு அந்த சுச்சுவேஷனில் அவங்க இல்லாத மாதிரி இருக்குது. சரிங்களா, அதுவும் ஒன்று இருக்குது. மறுபடியும் இதை கிளாரிஃபை பண்ண வேண்டியதில்லை, கீழேயே கதை வந்துடுச்சு இல்லையா. அதனால் அவங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் செட், ஒரு அமைதியான மன நிலை வேணும் அப்படின்னா அவங்க ஏதாச்சும் பண்ணி அவங்களோட ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. சரிங்களா, அப்படி பண்ணாதான் அவங்கக்கிட்ட வர முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு அமைதி இல்லாத சூழ்நிலையில் இருக்கீங்க, ஒரு மன கஷ்டத்தில் இருக்கீங்க, பண கஷ்டத்துலேயே இருக்கீங்கன்னு தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா இங்கே பென்டக்கிள்ஸ் நிறைய வருது, கீழே பாருங்கள் நிறைய பென்டக்கிள்ஸ் வருது. இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அவங்களால முடியணும் இல்லையா, அது ஒன்று இருக்குல்ல. அதனால் இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லுவாங்க ஃபோன் கால் பண்ணால். ஓகேங்களா, அதனால தான் நான் எனக்கு ஒரே மனசில் பாரமாக இருந்துச்சு. அதனால தான் நான் பேசலை, பண்ணலை. நான் ஆக்சுவலி இதெல்லாம் பண்ணணுன்ட்டு இருந்தேன், ஆனால் பண்ணலை. நீ நான் ஏன் பண்ணலை அப்படின்ட்டுலாம் நீ நினச்சிருப்ப அப்படின்ட்டு இல்லையா. ஆனாலும் இப்போ ஃபோன் கால் நம்ம கிளாரிஃபை பண்ணிட்டோம். ஷல் ஐ ட்ரஸ்ட் யூன்ட்டு ஏன் வருது இல்லையா. ப்ளீஸ் கிளாரிஃபை, ஷல் ஐ ட்ரஸ்ட் யூ. Too many? Shall I trust you? Page of wands, 4 of wands வரணும். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், நீ சரின்னு சொல்லுவியான்னு கேட்குற மாதிரி இருக்குது. உண்மையை சொல்லணும்னா திடீர்னு ஒரு நாள் உங்ககிட்ட கேட்பாங்க, ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா. இது இது மேபி நீங்கள் லவ்வில் இருக்கீங்க, மேரேஜ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன டவுட் இப்போது அப்படின்னா, உன்னை நம்பி கல்யாணத்தை பற்றி நான் போய் வீட்டில் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஒரு சில பேத்துக்கு இது நிஜமாலுமே ரொம்ப சீரியஸான விஷயம். எனக்கு புரியுது, பர்சனல் ரீடிங்ஸ் பண்ண வரைக்கும் எனக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா ஒரு சில பேர் எந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னா, இவங்களை நம்பி நம்ம போய் கல்யாணத்தை பற்றி பேசலாமா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில பேர் இப்போ கல்யாணம் பண்ணுற சூழ்நிலையில் இருப்பீங்க, இல்லை வீட்டில் உங்கள் கல்யாணத்தை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் லவ் பண்ணுறீங்க, இவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்ட்டு போய் உங்கள் வீட்டில் சொல்லணும் அப்படின்னா அவங்கள நம்பி எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு இருப்பீங்க இல்லையா. அந்த மாதிரி தான் இப்போ அவங்க நினைக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ உன்னை நம்பி நான் கல்யாணத்தை பற்றி பேசலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு சில பேர்த்துக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. அப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சரி நீ உன்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் விட்டுட்டு எங்க கூட வருவியா, உன்னை நம்பலாமா. ஓ, இந்த மாதிரி தான் வருது. ஓகே, அதாவது திடீர்னு வருது இந்த கேள்வி. அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். பேஜ் ஆஃப் வான்ஸ்ன்னு அவுட் ஆஃப் நோவேர் அப்படின்னு சொல்வோம். ஸோ திடீர்னு இந்த கேள்வி வருது. ஃபேமிலி விஷயத்தில் உன்னை நம்பலாமா, உன்னை நம்பி ஃபேமிலிக்கிட்ட பேசலாமா, உன்னை நம்பி மேரேஜ் பற்றி பேசலாமா, உன் ஃபேமிலியை நம்பலாமா,
இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்வி இருக்குது. ஷால் ஐ ட்ரஸ்ட் யூக்கு? சரிங்களா? ஓகே. ஸோ இந்த ரெண்டு தான் கிளாரிஃபை பண்ணணுன்ட்டு இருந்தோம். எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு தெரில. நானும் ஒரு டைம் மீன் கடிகாரம் வாங்கணும்னு நினைக்கிறேன், மறந்துடுறேன். ஓகே, ஏன்னா நான் டைம் தெரியாமையே ரீடிங் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? நீளமாக போச்சுன்னா சாரி, நீங்கள் எப்படியோ பொறுமையாக கேட்டுருங்க. சரிங்களா? ஓகே. ஏஞ்சல்ஸ் என்ன சொல்ல வராங்க, ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸுங்கிறது அப்புறம் பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு ரொமான்ஸ் அண்ட் லவ் ஆர்டிக்கலில் என்ன மெசேஜஸ் வருதுன்னு பார்த்துருவோம். டிவைன் டைமிங்னு ஏற்கனவே வந்துருச்சு. என்ன இவ்வளோ நேரம் ஆகுது மெசேஜ் வர்றதுக்கு? அவ்வளோ டீப்பாக லவ் பண்ணிகிட்ருக்கீங்களோ? ஓ மை காட். ஓகே ஓகே. இந்த சர்ப்ரைஸ் அடிக்கடி வருதே. ஓகே, நிறைய வந்துருச்சு. ஓ, ரொம்ப நிறைய வந்துருச்சு. சரி, பரவாயில்ல, எல்லாத்தையுமே எடுத்துக்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹார்ட் பிரேக் தெரியுதா? ஹார்ட் பிரேக் இஸ் அ பார்ட் ஆஃப் த ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ். இட் வில் பாஸ். யாராச்சும் நீங்கள் மன வருத்தத்தில் இருக்கீங்க, ஹார்ட் பிரேக்கில் இருக்கீங்கன்னா கவலைப்படாதீங்க, இதுவும் கடந்து போகும். த எக்ஸ் ஹீலிங் ஃப்ரம் பாஸ்ட் ஹார்ட் பிரேக் டேக்ஸ் டைம். பி பேஷண்ட் வித் யுவர் செல்ஃப். நீங்கள் யாராவது செப்ரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டக்குன்ட்டு ஹீல் ஆக முடியாது, அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் உங்கள் கூட நீங்கள் முதல்ல பொறுமையாக இருங்க. சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். விஷ் someone you wished for is coming into your life. வாவ். நீங்கள் யார் உங்கள் வாழ்க்கையில் வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க வரப்போகிறாங்க. யார் யாருக்கு இது ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ரொமான்டிக் சர்ப்ரைசஸ் ஆர் ஆன் த ஹரைசன். பி ஓப்பன் டு தெம். ரொமான்ஸில் சர்ப்ரைசஸ் இருக்கு. லவ் கேன் பி பிளைண்ட். என்ஷூர் யூ ஆர் நாட் ஓவர் லுக்கிங் ரெட் ஃப்ளாக்ஸ். காதலுக்கு கண்ணில்லைன்னு சொல்லுவாங்க. அதனால் காதலிக்கிறோங்கிறதுக்காக என்னென்ன விஷயம் வந்து நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கணுமோ அதை வந்து தயவு செஞ்சு கண்டுக்காமல் மட்டும் விட்டுறாதீங்க. அது கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும், அதை பார்த்தே ஆகணும். இது ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே. சரிங்களா? நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தில் அவங்க வந்து ஓகேவாக இருக்காங்கங்கிறதுக்காக வேண்டி மற்ற விஷயம் பற்றி கண்டுக்காமல் இருக்கக்கூடாது. எல்லாத்தையுமே நம்ம யோசிக்கணும். சரிங்களா? ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இருக்கும், அதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்காமல் இருப்போம். எந்த விஷயத்த நம்ம பெருசாக எடுத்துக்கலையோ அந்த விஷயந்தான் நாளைக்கு ரொம்ப பெருசாக பூதாகரமாக வந்து நிற்கும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. டாக்ஸிசிட்டியும் ஏற்கனவே வந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ் கேன் ட்ரெயின் யுவர் எனர்ஜி அண்ட் செல்ஃப் ஒர்த். பி அவேர். சுயமரியாதையை கெடுத்துட்டு சுயமரியாதையை விட்டு கொடுத்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னா அது வந்து கரெக்டான ரிலேஷன்ஷிப்பாக இருக்காது. அது நீங்கள் கவனிக்கணும். செலிப்ரேட் டுடே. செலிப்ரேட் த லவ் யூ ஷேர் வித் தோஸ் ஹூ மேட்டர் மோஸ்ட். உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்க கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், செலிப்ரேட் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. அது லவராகவே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸ்பெண்ட் சம் டைம் அலோன். வாவ். ஸ்பெண்ட் சம் டைம் அலோன். இட் வில் ஹெல்ப் யூ கெயின் கிளாரிட்டி ஆன் யுவர் ரிலேஷன்ஷிப். அதாவது சில சமயம் தனிமையில் உட்காந்து நீங்கள் உங்கள் கூடவே பேசி பார்த்தா தான் ஒரு உறவில் என்ன வேணுங்கிறது உங்களுக்கே புரியும். சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். அடுத்து ரொமான்டிக் சர்ப்ரைசஸ் ஆன் த ஹரைசன். பி ஓப்பன் டு தம். இது ஏற்கனவே வந்துச்சோ இல்லை? ரொமான்ஸ் சர்ப்ரைஸ் இங்கே பாருங்களேன், 2 தடவை வருது. ஆக மொத்தம் சர்ப்ரைஸ் இருக்குன்னு அர்த்தம். அது மட்டும் தெரியுது இல்லையா? ஓகே, சரி, ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம சாம்ஸுக்கு போயிடுவோம். ஏஞ்சல்ஸ், யுவர் மெசேஜ் ப்ளீஸ். திஸ் ரிலேஷன்ஷிப்.
Open your heart to give and receive the highest energy of all. Honestly discuss your feelings with each other. It is safe for you to love heart-to-heart conversations. இது ரொம்ப முக்கியம். ஏற்கனவே எடுத்தோன்னே ஃபோன் கால் அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ நீங்கள் 2 பேர் ஒருத்தர் கூட ஒருத்தர் உட்காந்து பேசுகிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இந்த உறவில் என்ன வேணும்? இந்த உறவில் உங்களுக்கு என்ன வேணும்? பொதுவாகவே உறவு அப்படின்ட்டு வரும்போது, ரிலேஷன்ஷிப் அப்படின்ட்டு வரும்போது உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் முதல் தெளிவாக இருக்கணும். சரிங்களா? இப்போ ஒருத்தர் கூட இப்போ யார் உங்ககிட்ட வராங்களோ இல்லை யார் கூட நீங்கள் பழகிட்டு இருக்கீங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் மனசு விட்டு பேசி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன வேணுமோ அதை வாயை திறந்து கேட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் அவங்க மனசில் என்ன இருக்குது, இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுக்கு என்ன வேணும் இல்லையா? அது ரொம்ப முக்கியம். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க 2 பேரும், இல்லை லவ் பண்ணுறீங்க, இல்லை பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கீங்க, இல்லை ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். அவங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் கேளுங்க. சரிங்களா? 2 பேர்த்துக்கும் அதில் பரஸ்பரம் உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கான்னு முதல்ல பாருங்கள். இல்லையா? நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் இப்படி தான் போகணும் அப்படின்னு நீங்கள் ஒரு இது வச்சுருப்பீங்க. அதை அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்க முதல்ல ஒத்துக்கணும் இல்லையா? இப்போ அவங்க ஒத்துக்கிறாங்க அப்படின்னா அதுதான் ரொம்ப பெரிய என்ன சொல்கிறது, அதுதான் கரெக்டான ஒரு ரிலேஷன்ஷிப். இப்போ நீங்கள் 2 பேர் ஒரே லைனில் இருக்கீங்க, அவங்க கேட்குறாங்க நான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் இப்படி போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அப்படின்னா அது உங்களுக்கும் ஓகேவாக இருக்குது. நீங்கள் அவங்கக்கிட்ட இந்த ரிலேஷன்ஷிப் இப்படி போகணும்னு நினைக்கிறேன், நீங்கள் எங்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கணும்னு நினைக்கிறேன், இதை தான் நான் வந்து உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் அவங்ககிட்ட சொல்லும்போது அவங்களும் ஓகே அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் தான் வந்து அழகாக இருக்கும். நீங்கள் வந்து எதுவுமே சொல்லலை, அவங்க உங்ககிட்ட சொல்லலை, நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லலை, 2 பேரும் சொல்லாமையே இருக்கீங்க அப்படின்னா இது எப்படி நகரணும் இல்லையா? ஸோ அது ரொம்ப முக்கியம். அதனால தான் ஏஞ்சல்ஸ் வந்து ஆனஸ்ட்லி டிஸ்கஸ் யுவர் ஃபீலிங்ஸ் வித் ஈச் அதர் அப்படிங்கிறாங்க. ஓப்பன் யுவர் ஹார்ட் டு கிவ் அண்ட் ரிசீவ் த ஹையஸ்ட் எனர்ஜி ஆஃப் ஆல். நீங்களும் உங்கள் ஹார்ட் ஓப்பன் பண்ணணும், அவங்களும் அவங்க ஹார்ட் ஓப்பன் பண்ணணும். அவங்க பண்ணலைன்னு அவங்களால பண்ண முடியுமான்னு பாருங்கள், போய் ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி பண்ண முடியுமான்ட்டு. ஓகே, சரி, நம்ம சாம்ஸ் பார்த்துருவோம். ஓகேங்களா? உங்கள் முன்னாடி தான் நான் ஷஃபில் பண்ணுறேன். சத்தம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, எம்மா டபிள்யூவா? சாரி, டபிள்யூ என் நான் இங்கே வைக்கிறேன், உங்களுக்கு தெரியுதா? NWV வின் இல்லையா? வின் வி ஜி ஜி வா, இவ்வளோ லெட்டர்ஸ் வந்திருக்கு. எனக்கு ஒருத்தர் ஞாபகம் வராங்க, எங்கள் ஸ்கூல் டேஸில் ஒருத்தர் இருந்தாங்க. சரிங்களா? என்னோட ஜூனியர் காட்வின் அப்படின்ட்டு. காட்வின்ஸ் ஆக்சுவலி இல்லையா? காட்வின் இல்லை வேறு ஏதாச்சும் பேர்? இங்கே பாருங்கள், என்னோட இனிஷியல் வந்திருக்கு. சாரி, என் பேர் உங்களுக்கு தெரியாது இல்லையா? என்னோட நேம் வந்திருக்கீங்க. ஓகே, எனிவேஸ் LOV. ஓ மை காட், இங்கே பாருங்கள், நான் இங்கே வைக்கிறேன் LOV. இருங்க, வந்திருக்கான்னு பார்ப்போம். LOV வந்துருச்சு. லவ். வாவ். GDWN உங்கள் நேம் இல்லை உங்கள் பார்ட்னர் நேம், உங்கள் பார்ட்னரோட இனிஷியல் இல்லை உங்கள் இனிஷியல். யூ லவ் யூ இல்லையா? இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. இல்லை OWN, நீங்கள் அவங்களுக்கு சொந்தம், அவங்க உங்களுக்கு சொந்தம். இந்த காதல் உங்கள் 2 பேர்த்துக்கு சொந்தம். லவ் யூ. சில பேர்த்துக்கு நோ, யாராச்சும் தப்பாக நினச்சிருந்தீங்கன்னா நோ. வேறு என்ன வருது? டவுன், DOWN, டவுன். ஓகே, இங்கே வேறு என்ன லெட்டர்ஸ் வருதுன்ட்டு பார்ப்போம். இங்கே வச்சுருக்கிறது இங்கே பக்கத்தில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். அநேகமாக தெரியுதா? ஓகே,
லவ் யூ ரொம்ப அழகாக இருக்குது. கிட்ட வச்சிட்றேன். ஓகே, மற்றது பார்த்தா இங்கே வைக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு? பி சி ஜி ஓ. நீங்கள் பேப்பர் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மெசேஜ் இருக்கும். சும்மா இல்லை இங்கே சாம்ஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மெசேஜ் இருக்கும். நீங்கள் இந்த லெட்டர்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு நீங்கள் வேர்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? என் நோ நிறைய 2 தடவை வந்துருச்சு. நோ ஸ்ட்ராங்காக வருது. இங்கே ஏற்கனவே வந்திருக்கு. நோ யூ ஆர் ராங் வந்திருக்கு இல்லையா? நோ யூ ஆர் ராங் வந்திருக்கு. இங்கே நோ வந்திருக்கு. ஐ ஜி ஜி நிறைய தடவை வந்திருக்கு. ஜி எக்ஸ் எல் ஜி இன்னொரு ஜி, ஐ மீன் இசட், ஹவர் யூ கால் இட். என்ன மறுபடியும் ஜி? ஓகே. எம் அதான் எடுத்தோன்னே சொன்னேன், ஆனால் டபிள்யூன்னு சொல்லிட்டேன். எம் எஃப் ஃப்ரெண்டாக நினச்சிருந்தீங்கன்னா மறுபடியும் ஃப்ரெண்ட்லேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் பண்ணுவீங்க. ஹெச் இது என்ன? மறுபடியும் ஜி இல்லையா? ஸோ லெட்டர்ஸ் படிச்சிடுறேன். மடான்னு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதில் வேர்ட்ஸ் ஏதாச்சும் வருதா, அதில் ஏதாச்சும் மெசேஜ் இருக்கான்னு பாருங்கள். எஃப்எம் ஹெச் ஜி ஜி எக்ஸ் பி சி ஜி ஓ என் ஐஜிஎல். மறுபடியும் இங்கே ஜி ஜி டி டபிள்யூ என்எல்ஓவியூ. சரிங்களா? ஸ்டார்ட் பார்த்தீங்களா? ஓ இது ஸ்டார். ஓகே, ஸ்டார் ஸ்டார். ஹோப் நம்பிக்கை இருக்குது. ஆனால் ஷைலே ட்ரஸ்டியூன்னு வந்தது. ஷியோர் ஏதாச்சும் கேட்டிருந்தீங்கன்னா சரி அப்படிங்கிறாங்க. ஓகே அப்படிங்கிறாங்க. குட். வேர்ல்ட் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுவாங்க, ட்ராவல் பண்ணுவீங்க. நேம் சயின்ஸ், யூனிவர்சிட்டியிலேருந்து சயின்ஸ் கிடைக்கிறதுலாம் அதிகமாக உங்கள் நேம் கிடைக்கதா இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா மறுபடியும் நேம் வருது. உங்கள் பேர் அடிக்கடி கேட்குறாங்க. ரோட்டில் போகும்போது இல்லை வேறு எங்கேயாச்சும் பார்க்கும்போது உங்கள் பேர் அடிக்கடி கேட்குறாங்க. பாருங்கள் ரோடுன்னா இங்கே ரோடு வந்துருச்சு. ஓகே பாருங்கள் மறுபடியும் ரோடு வருது. ஸோ கண்டிப்பாக ரோட்டில் போகும்போது பஸ்ஸில் உங்கள் பேர் பார்க்கலாம். இல்லை வேறு ஏதாச்சும் காஃபி ஷாப் அந்த மாதிரி. இங்கே பாருங்கள் சிங். நீங்கள் 2 பேர் சேர்ந்து கேட்குற பாட்டு அவங்களுக்கு கேட்குது. சரிங்களா? வாவ். ஹக். எவர் இந்த உறவு என்றைக்குமே இருக்கும். நம்ம 2 பேர் எப்பவுமே அன்போடவே இருப்போம். வை ஏன் ஏன் அது உங்களுக்கு தான் தெரியும். ஓகே. கலர் இங்கே நிறைய எல்லோ கலர் தான் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலர் அந்த மாதிரி பாருங்கள். பிடிச்ச அப்படின்னு ஒரு லைக் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலர் அந்த மாதிரி அவங்க அடிக்கடி பார்க்குறாங்க அப்படியும் இருக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இன்றைக்கி இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு தெரியல. அவ்வளோ பொறுமையாக நீங்கள் ரீடிங் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. சரிங்களா? அடுத்த ரீடிங்கில் பார்ப்போம். வணக்கம்.